உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிவண்ணன் என்கிற சிவனேசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்திலிருந்து தமிழில் டப்பாய் வந்திருக்க பிரேமலு பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரேமலு ஹீரோவான நஸ்லன் சச்சின் சேலத்தில் பொறியியல் படிப்பை முடிச்சுட்டு இங்கிலாந்து போகிறதுக்காக விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பமானது நிராகரிக்கப்படுது. கேரளாவுக்கு வராரு. கேரளாவுக்கு வந்து அங்கே அப்பா அம்மாவுடைய தொல்லை தாங்க முடியல. சரி, ஓகே, நம்ம கேட் எக்ஸாம் எழுதலான்ட்டு அவருடைய நண்பர் உதவியோட அமல் அவருடைய உதவியோட ஹைதராபாத்தில் போய் இன்ஸ்டியூட்டில் சேர்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரீனா நமிதா ஹைதராபாத்தில் ஐடி நிறுவனத்தில் சேர்றாங்க. சச்சினும் ரீனாவும் எதிர்பாராத விதமாக ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து ஒரு முட்டலும் மோதிரமோட நண்பர்களாக வராங்க. சச்சினுக்கு ரீனா மேலே காதல் வருது. இதுக்கு தடையாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீனாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆதி. ஆதியோட தடைகளை சச்சின் உடைச்சாரா? ரீனாவுக்கு சச்சின் மேலே காதல் வந்ததா இல்லையா? சச்சினுடைய இங்கிலாந்து திட்டம் நிறைவேறுச்சா இல்லையா? ரொம்ப அழகா இதுக்கு பதில் சொல்கிறது தான் பிரேமலு. கிறிஸ் ஏடி ரொம்ப யூத்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி 2 வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. இது 3வது வெற்றி படம். வாழ்த்துக்கள் கிறிஸ் சார். காதல், இந்த காதலால் நண்பனுக்கு தொல்லை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொருளாதார நிலையில் ஏற்படுற அந்த தாழ்வு மனப்பான்மை, இப்படி வழக்கமாக வர காதல் படங்களில் வர இளைஞனாக இருந்தாலும் தன்னுடைய சின்ன சின்ன அந்த புதுமையை புகுத்தி அந்த கேரக்டரை அற்புதமாக கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ நஸ்லன் என்கிற சச்சின். நம்ம ஹீரோயின் ரீனா ஆரம்பத்தில் அவங்களுக்கு உண்டான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த துள்ளலான பேச்சு, ரகலையான அந்த சேட்டை இதெல்லாம் இருந்தாலும் இறுதியில் பக்குவமாக மாறி அந்த கேரக்டர் அற்புதமாக கொடுத்துருக்காங்க நம்ம ரீனா. படக்குழுவினருக்கும் நடிகர்களுக்கும் ஒரு ஆன்சர் கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். நம்மளை கொண்டு போயிருப்பாங்க, படத்தோட நம்மளை எங்கேஜிங் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த படம். இது அப்படி கிடையாது, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம கடந்து வந்த பாதையில் ஏதாவது ஒரு சீனா இல்லை நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம், நம்ம ஏதாவது ஒரு இதுவாக இருந்திருப்போம், நம்ம இந்த மாதிரி இருக்குமே தவிர அன்வான்ட் சீனை ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர் படம் சொல்லியிருக்கலாம். இது தேவையில்லா சீன் கொஞ்சம் நிறைய இருக்குது. லென்த்து குறைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் படம். அதனாலே கொஞ்சம் லேக் ஆகும். உங்களுக்கு எதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு எதுக்கே அதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 90s கிட்ஸ் இல்லையா, அந்த கான்செப்டில் எடுத்தது தான். 2K கிட்ஸ்லாம் லவ்வே கிடையாது, 90s கிட்ஸ் தான். இது நல்லா இருக்குது படம், ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி. ஓகே. அது ஹீரோயின் யாரும் வந்து இது பண்ணுறா, யார் கூட சேர்றாங்கிற மாதிரி. ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் சாப்பிட்டீங்களா. ஹீரோ அந்த ஹைதராபாத்தில் நடக்குது. ஹீரோ அந்த ஊருக்கு போகிறான். ஹீரோவுக்கும் அது அவளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு மேரேஜில் வந்து மீட் பண்ணுறான். பார்த்தோன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் ட்ரை பண்ணுறாங்கிறது வழக்கமான ஒரு ஸ்டோரி தான். பட் எப்படி எடுத்திருக்காங்க, எங்கேயுமே வந்து ஸ்கிரிப்டில் தப்பு இல்லை, கரெக்டாக லேகும் ஆகல. அதே மாதிரி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. வில்லன் கூட ஹீரோயின் இருக்கா, அந்த இடத்துல வந்து ஹீரோ கூட ஒரு ட்ராவல் பண்ணணும்னா அது வந்து எங்கேயுமே ஒரு ஸ்கிரிப்டிங் வந்து எங்கேயுமே தப்பாக இல்லை. ஒரு லாஜிக்கலாக ரீசன் கொடுத்து வில்லனையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணி அவன் வேறு வழி இல்லாமல் ஹீரோ கூட அனுப்பி விடுற மாதிரி எல்லாம் வந்து சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹியூமன் நல்லா ஒர்க் இருக்குது. ஹீரோட ஆக்டிங் மட்டும் எனக்கு பெருசாக கொஞ்சம் ஒட்டாத போயிருச்சு. அவர் இன்னோசென்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த ரியாக்ஷன்ஸ் அவர் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் கரெக்டாக சிங்காக போயிருக்கு. மற்றவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு அற்புதமாக பண்ணியிருக்காரு. வில்லன்னு உண்மையிலே வேறு லெவலில் ஆக்டிங். ஹீரோயினும் நல்லா க்யூட்டாக பண்ணியிருக்காங்க.